ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்க ரெடியா எல்லோரும்? எல்லோரும் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து அவரைக்காங்க. அவரைக்காய் வந்து மலையில் நம்ம பார்க்காம விட்டதுனால அப்படியே வந்து முத்திடுச்சு. முத்துனது எல்லாமே விதைக்கி விட்டாச்சு. விதைக்கி விட்டுட்டு இப்போவும் பிஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. சின்ன பாட்டில் வச்ச இந்த இட்லி பூச்செடி பதியம் போட்டது பாருங்களேன், எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்கன்னு. அவ்வளோ அழகாக வளர்ந்து வந்தாச்சு. அப்புறம் வந்து நித்தியம் சூப்பராக இப்போ மறுபடியும் மொட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பதியம் போட்ட இன்னொரு செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தி ஒரு பூ பூத்துட்டாங்க. அப்புறம் வந்து இன்னும் மொட்டுக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. 2 கிளை நல்லா அடியிலருந்தே அப்படியே வந்து சூப்பராக வந்துகிட்ருக்குது. இதில் வந்து 2 செடி நிற்கிது. செம்பருத்தியும் நிற்கிது, அரளிப்பூ செடியும் நிற்கிது. அந்த அரளிப்பூ செடி வந்து நான் வந்து எடுத்து தனியாக வைக்கணும். இந்த பாட்டில் இதை மட்டும் விட்டுடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம திப்பிலியை சொல்லி ஆகணுங்க. உரம் கொடுக்காமலே வர்ற ஒரு நம்மளுக்கு பலன் கொடுக்குற ஒரு செடின்னு சொன்னால், நான் எங்கள் வீட்டில் இருக்கிறது திப்பிலின்னு தான் சொல்லுவேன். அந்த திப்பிலி செடிகளுக்கு நான் வந்து உரம் கொடுக்கறதில்ல அந்தளவுக்கு. பார்த்திங்கன்னா, காயும் ஒரு நேரம் விடாமல் நம்ம செடியில் காய் இருந்துக்கிட்டே இருக்குது. திப்பிலி காய் ரோஸ் சூப்பர். துளிர் வரல இப்போது. மொட்டுகள் வந்து ஒரு 4 பூ பூத்து ஒரு மொட்டு இருக்குது. 3 பூ பூத்தாச்சு. இது வந்து சாமந்தி. இதில் ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. இந்த பூ வந்து சாமந்தியா செவ்வந்தியாங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இந்த பூ வந்து சாமந்தியா இல்லை செவ்வந்தியா? செவ்வந்திங்கிறது எப்படி இருக்கும், சாமந்திங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பதில் ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிற பதில் எப்படிங்கிற உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த செடி பார்த்திங்கன்னா, கீழே இருக்கிற இந்த சாமந்தி செடியில் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வருது, ஆனால் அந்தளவுக்கு பூக்களை. அதே நம்ம வந்து மேலே எடுத்து வச்ச அந்த செடியில் சூப்பராக பூத்துருக்காங்க இந்த தடவை. அழகாக மொட்டுக்கள். அதில் பார்த்திங்கன்னா பூவும் சூப்பராக ஒரு தடவை நல்லா நிறையவே பறிச்சாச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா மொட்டுக்களும் நிறையா இருக்குது. பூவும் வந்து மறுபடியும் பூத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறது தெரியும் அழகாக எவ்வளோ பார்க்குறதுக்கு கண் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. எல்லோ கலரில் அப்படி அழகா 2 விதமாக பூக்குது. இது கூட பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அவ்வளோ சூரியகாந்தி மாதிரி அந்த பூ வந்து அப்படி இருக்குது. அப்புறம் வந்து அவரை செடி சொல்லணும். அவரை செடியில் ஏற்கனவே இப்போது வந்து நான் கொஞ்சம் காய் இருந்தது, பறித்து அதை வீடியோ எடுத்தேன். ஆனால் நானே டெலீட் பண்ணி விட்டேங்க, சாரி. இது வந்து இப்போ பிஞ்சு தான் இருக்குது. பிஞ்சுகள் எல்லா இதுலேயுமே கொஞ்சம் ஓரளவு ஒரு 2-3 செடியில் இருக்குது. கருவேப்பிலை செடி பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்த கருவேப்பிலை செடி ஓரளவு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தது. திடீர்னு காஞ்சிடுச்சு, ஏன்னு தெரியல. ஆனால் அதனால் கருவேப்பிலை வேணும் எடுத்து வைக்கணும்னு நினச்சி அந்த ரோட்டோரமாக பார்த்ததை எடுத்துகிட்டு வந்து வச்சு இருக்கிறேன். சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. பாட் மாற்றணும்னு கொஞ்சம் நல்லா பெருசாக வரட்டும்னு வெயிட்டிங். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை செடியில் போன தடவை நான் வந்து காமிச்சப்போ ஃபுல்லாகவே இதிலெல்லாம் இந்த அவரை செடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூச்சி இருந்தது. இப்போ தானாகவே கிளியர் ஆகிட்டாங்க. மழை பெஞ்சதில் எல்லாமே போயிடுச்சு. போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து அவ்வளோ அழகாக வந்து காய் வந்திருக்கு. செர்பரா சூப்பராக பூக்கள் வந்திருக்குறாங்க. இதுலேயும் வந்து அவரைக்காய் 2 அவரைக்காய் கிடக்கு. 2மே வந்து முத்திடுச்சு. முத்தினது எல்லாமே நம்ம விதைக்கி விட்டாச்சு. கொஞ்சம் காஞ்ச உடனே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவரைக்காய் பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சங்குப்பூ. இந்த சங்குப்பூ செடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வச்சுருந்த செடியிலேருந்து எடுத்து போட்டது தான். அந்த செடி பார்த்திங்கன்னா ஒற்றையாக தான் பூக்கும், அதாவது சாதாரணமாக ஒத்தையாக பூக்கும். இது பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரி எவ்வளோ அழகாக அடுக்காக பூக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது வந்து தினமுமே 2-3 பூக்குறாங்க. பரவாயில்ல, செடி வந்து பெருசாக வரலைன்னாலும் நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நல்லாவே பூக்கள் வந்துட்டுருக்குது. அடுக்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி. நம்ம ஒரு 5 பட்டாணி போட்டதில் 3 பட்டாணி வந்திருந்தது. அந்த பட்டாணி செடி பரவாயில்ல, நல்லாவே வந்துட்டுருக்குறாங்க ஓரளவு.
எனக்கு வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். எங்கள் சொந்த வீட்டில் தரையில் தான் வைப்பேன். இது மாதிரி முளைச்சி வந்துடுச்சுன்னா அதில் வந்து இந்த அளவுக்கு தான் வரும். வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அழுகி காஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த தடவை போட்டிருக்கிறேன் நம்ம தொட்டியில், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அது எப்படி காய்க்கணும்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ வச்சிருக்கிறேன். இந்த தடவை 3 செடி வந்திருக்கு, பார்ப்போம். புதினா ஓரளவு வராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் நம்ம வச்சது நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கிறாங்க. வேர் நல்லா விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் துளிர் இன்னும் வரலைங்க. பிங்க் கலர் சாமந்தியில் மறுபடியும் ஒரு கிளையில் ஒரு 2 மொட்டு வந்திருக்குது. எல்லா கிளையிலையும் மொட்டுக்கள் வரல. இவங்களுக்கு தான் உரம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் நம்ம உரமும் கொடுத்துருக்குறோம். இன்னொரு உரமும் வந்து அதுக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி கொடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஆரஞ்சு பட்டன் நிறையாவே பூத்துன்னு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பூக்குது, என்னன்னு தெரியல. வெயில் வந்து சரியாக படலை அதுக்கு. அப்புறம் சோளம் வந்து எடுத்து வச்சாச்சு. 3 செடி நல்லாவே பெருசாக வந்துடுச்சு. அதில் 1 வந்து தனி பாட்டில் எடுத்து வச்சாச்சு, 2 வந்து ஒரே பாட்டில் வச்சாச்சு. ஏன்னா அதில் வந்து கொய்யா மரம் நம்மளுக்கு வந்து செத்து போச்சுங்க, தாங்க முடியல. ஏன்னா ஒரு காய் காய்ச்சிது போன வருஷம். இந்த வருஷம் காய்க்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் காய்க்கலை. காய்க்காமலே அது அப்படியே நின்று பார்த்திங்கன்னா இப்போது அது காஞ்சிடுச்சு. நானும் ட்ரை பண்ணேன், அதை கட் பண்ணி சாணம்லாம் வச்சு விட்டா வளரும், துளிர் வரும் அப்படின்னு. ஆனால் துளிர் வரலைங்க. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன, பாரிஜாதம். ரொம்ப நாள் கழித்து பாரிஜாதம் பூத்துருக்குது. இந்த ஒரு மொட்டு வந்து பூக்கிற மாதிரி இருக்குது. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூக்கிற மாதிரி இருக்கும்போதே இது வந்து பூத்திடுச்சு. ஈவினிங் தான் பூக்கும். அது என்னவோ ஈவினிங் பூக்கம் வரதுக்கு முன்னாடியே இந்த தடவை அந்த மொட்டு காலையிலேயே வந்து விரிகிற மாதிரி இந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஈவினிங் இது மாதிரி வந்து டக்குன்னு பூத்துடும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மொட்டு அது மாதிரி இருக்குது காலையிலேயே. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா, பாய் பாய்.